Hi friends, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. ஆரம்பிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே முதல்ல சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி. இது வந்து சஹருக்கு அப்புறமா டின்னருக்கு 2 நேரத்துக்கும் சேர்த்து. ஸோ ஒரு 1 kg சிக்கன் வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் எடுத்திருக்கேன். இதில் 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கறி பவுடர் சேர்க்குறேன். இந்த கறி பவுடர் தான் இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஸோ இதில் என்னெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுறேன். அப்புறமா லைட்டாக இதை நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நம்ம இதில் தண்ணியை சேர்த்து இதை நம்ம ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துடலாம். இந்த விலாக் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக பார்த்த விலாகோட கண்டினியூஷன் விலாக் தான். ஸோ அதில் நீங்கள் இஃப்தார் வரை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா நான் ஷூட் பண்ணது தான் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து இதை விசில் போட்டு எடுத்துடலாம். மீன்வேல் இந்த கறிக்கான ஆனியனையும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் 5 மீடியம் சைஸ் ஆனியன் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு விசில் போட்டு நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியுமா நமக்கு வந்து சிக்கன் வந்து குக்காக இருக்கும். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பக்கம் நம்ம இதுக்கான வெங்காயத்தை வதக்க ஆரம்பிக்கலாம். வதக்கிட்டு இருக்க ஆனியன் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் அதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 3 டேபிள்ஸ்பூன் சோம்பு தூள் 2ஐயும் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறோம். இப்போ இதோட ராஸ்மெல் போகிறது வரைக்கும் இது நல்லா வதக்கிட்டு இது ஒரு பக்கம் ஆற விட்டுடலாம். இன்னொரு பக்கம் வந்து ஓட்டாடை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சைஸ் தேங்காய் முழுசாக எடுத்து அதை வந்து பால் எடுக்க போகிறோம். இந்த பாலை வச்சு தான் நம்ம வந்து இதுக்கான மாவை கிரைண்ட் பண்ணுவோம். ஓட்டாடை பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் முஸ்லீம்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து ரொம்ப விரும்பி செய்யக்கூடியது. இது எங்கள் ஊரில் அப்புறமா கேரளாலலாம் பண்ணக்கூடிய ஒரு அத்தன்டிக் ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு மண் சட்டியில் சுட்டு எடுப்பாங்க. ஸ்பாஞ்சியாக சூப்பராக வரும். ஸோ இதுக்கு வந்து முதல் பால், 2வது பால்னு நல்லா கெட்டியான பாலை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்காக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு 2வது பாலையும் நம்ம அரைச்சி எடுக்கிறோம். இப்போ இந்த 2 பாலையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓட்டாடை பண்ணுறதுக்கு மாவு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு பொதுவாகவே நாங்கள் வந்து வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மாவு தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதில் 6 முட்டையை நம்ம உடச்சி எடுத்துக்கிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 4 கப்பு பச்சரிசி மாவுக்கான அளவு தான். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்தான சில்கியான டெக்ஸ்டர் வரணும். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் சேர்த்து அரைக்க வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் சேர்க்கணும்னு கிடையாது. அப்புறமா இந்த ஓட்டாடையை தேங்காய் பால் சேர்த்தும் செய்வாங்க, தேங்காய் பால் சேர்க்காமலும் செய்வாங்க. நாம் இன்றைக்கி இங்கே தேங்காய் பால் சேர்த்து தான் பண்ண போகிறோம். ஸோ உடச்சி வச்சு அந்த முட்டைத்தோட நம்ம ஓட்டாடை பண்ணுறதுக்கான அந்த மண் சட்டியில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும். இந்த மாதிரி தேய்ச்சி அதை வாஷ் பண்ணி எடுக்கிறதுனால ஓட்டாடை வந்து சுடும்போது ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் சூப்பராக இலகி வரும். ஸோ இந்த மாதிரி தான் எப்போவுமே பண்ணுவாங்க. இப்போ தேங்காய் பால் முட்டையெல்லாம் சேர்த்துருக்கோம். இது கூடவே 4 கப்பு பச்சரிசி மாவு வறுத்தது அதை வந்து அளந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். மிக்சர் ஜாரில் அரைகிறது மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் மிக்சர் ஜாரில் அரையாது. ஸோ அதுக்கேற்றது மாதிரி இந்த மாதிரியான டெக்ஸ்டரில் நாம் மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா கிரைண்ட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ கிரைண்ட் பண்ணும்போது அடிஷ்னலாக தண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இந்த ஓட்டாடையை நமக்கு செஞ்சு காமிக்கிறது என்னோடய மதர் இன் லா தான். நான் சொன்னது மாதிரி நல்லா ஃபைனாக அரைக்கணும்ல. ஸோ 2 வாட்டியாக அரைச்சா தான் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க முடியும், தண்ணியெல்லாம் சேர்த்து. அதனால் 2 வாட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள். இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும், ஒரு தறி கூட இல்லாமல். இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் அது ஃபைனாக அரைஞ்சிருக்கா இல்லையான்னு. இப்போ மொதல் வாட்டி அரைச்சி எடுத்தாச்சு, 2வது வாட்டி அரைக்க போகிறாங்க. ஸோ இப்போ இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நம்ம வந்து சுட ஆரம்பிக்கலாம்.
ஒரு பக்கம் ஓட்டாடைக்கான மாவு ரெடி ஆயாச்சு. இன்னொரு பக்கம் நம்ம கிரேவியில் சேர்க்குறதுக்காக ஒரு டீஸ்பூன் ஆயிலில் அரைமுறை தேங்காவை சேர்த்து வறுத்தெடுக்க போகிறோம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். இதில் ஒரு 5 to 6 நம்பர்ஸ் பாதாம் சேர்த்துருக்கேன், கேஷ்யூஸ் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து கறியோட ஒரு க்ரீமி திக்னஸ் கொடுக்கறதுக்காக. இப்போ வந்து இதை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம ஓட்டாடை சுட ஆரம்பிக்கலாம். கல் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாக ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க, ரொம்ப குழி கரண்டி வேண்டாம். அதில் ஒரு கரண்டி விட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ரொம்ப பெருசாகவும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ இதில் பபிள்ஸ் நிறைய வந்து பாப் ஆகுதை பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ஒரு சூப்பரான ஸ்மூத்தான டெக்ஸ்டரை கொடுக்கும் இந்த ஓட்டாடைக்கு. ஸோ இதை லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணியும் செய்வாங்க, இந்த மாதிரி ஓப்பனாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளை ஓட்டாடை சூப்பராக வந்துருச்சுது. இப்போ இதை நம்ம சட்டியிலேருந்து எடுத்து மாற்றிக்க வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு. அந்த தேங்காய் பால் வாசம் அப்புறமா அந்த அரிசி மாவு எல்லாம் சேர்த்து ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து சிக்கன் கறி, மட்டன் கறி, இந்த மாதிரி பீஃப் கறி, இந்த மாதிரி நான்வெஜ் கிரேவிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஓட்டாடை பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க, ஈவினிங் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில். அப்புறமா வீட்டில் யாராச்சும் கெஸ்ட்டு வரும்போது செய்வாங்க. அண்ட் ஈதுக்கு கூட இதுவும் அடிஷ்னலாக செய்து வைப்பாங்க, பரோட்டா ஒரு டீ கூட. நம்மளோட சிக்கன் கிரேவி பெண்டிங்கில் இருக்குது, ஸோ அதை முடிச்சு எடுத்துடலாம். தேங்காய் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நான் இதை அப்படியே ஒரு பிளெண்டரில் போடுறேன். இது கூடவே நம்ம வந்து ஆனியன் வதக்கி வச்சுருக்கோம்ல, ஸோ அதில் ஹாஃப் அமௌண்ட்டை இதில் சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த மாதிரி சேர்த்து அரைக்கிறதுனால நமக்கு கிரேவி வந்து அதிகமாக கிடைக்கும். அண்டு டேஸ்ட்டையும் சூப்பராக இருக்கும் அந்த ஆனியன்லாம் சேர்ந்து கிரைண்ட் ஆகிறதுனால. இப்போ பேலன்ஸ் இருக்க ஹாஃப் அமௌண்ட் மசாலாவை நம்ம சிக்கன் கூடயே சேர்த்து வச்சிடலாம். இப்போ மிக்சர் ஜாரில் இருக்க தேங்காய், ஆனியன் கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். அரைச்சி எடுக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை இந்த சிக்கன் ஆனியன் மசாலா கூட சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சு எடுக்கணும். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ மசாலாவில் தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படி நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்க்குறோம். அப்படி கொஞ்சம் ஜாரையும் அலசி நம்ம சேர்த்துக்கலாம், பிகாஸ் கிரேவி ரொம்ப திக்காக தான் இருக்குது இப்போதைக்கு. இதை வந்து நம்ம இன்னும் கொதிக்க விடும்போது இன்னும் நல்லா திக்காகும். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக அந்த மசாலா, சிக்கன், தேங்காய் அரைச்சது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆகிறது மாதிரி கலந்து விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஸ்டவ்வில் போட்டுடலாம். இது வந்து நல்லா தளன்னு கொதிச்சு வரட்டும். இன்னொரு பக்கம் ஓட்டாடையும் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் சரியாக 9 o'clock இருக்கும். ஸோ 9:30க்கு தான் எல்லோரும் டின்னர் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் லேட்டாக தான். அதனால் வந்து நான் இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஃப்ரை பண்ணுற சிக்கன் பார்த்திங்கன்னா நைட்டுக்கும் அப்புறமா சஹருக்கு சாப்பாடுக்கும் சேர்த்து தான் ஃப்ரை பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நம்மளோட ப்ரீவியஸ் விளாக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கூட முனாஸ் கிச்சன் இருக்காங்கன்னு. ஸோ அப்கமிங் இஃப்தார் வந்து ஹோல் ஃபேமிலியோட கிராண்டாக பண்ண போகிறோம், சூப்பராக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அண்ட் இப்போ கிரேவி நல்லா தளன்னு கொதிக்குதில்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலையை லைட்டாக தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். கறி அவ்வளோ ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். நம்ம கறி பவுடர் சேர்த்து முதல்ல சிக்கன் வேக வச்சதுனால சிக்கனும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கறியை வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்து மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டின்னருக்கான வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சுது. ஃபியூ பீசஸ் மட்டும் ஸ்டவ்வில் இருக்க சிக்கன், அதை மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா லெமன் டீயும் ரெடி பண்ணிவிட்டு டின்னர் சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ சஹர் சாப்பாடுக்கு ரைஸை வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாஸ்மதி அரிசியை வந்து 5 கப் அளந்து எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம சஹருக்கு கீ ரைஸ் தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த ஆனியன்லாம் ஃப்ரை பண்ணாமல் சிம்பிளாக பண்ண போகிறோம் சஹர் சாப்பாடுக்கு. இந்த அரிசியை ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா அலசி எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இது வந்து நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஆனியன் வதங்குற வரைக்கும் அது ஊறட்டும். இப்போ ரைஸ் பண்ணுறதுக்கான பாத்திரத்தில் 3 to 4 tablespoon நெய் சேர்க்குறோம். இதில் ஹோல் ஸ்பைசஸ் இப்போ சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம், நாங்கள் பவுடராகவே சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரெம்பை இலை, மல்லி இலை, புதினா இலை அதை மட்டும் நெய்யில் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்க்குறோம். இப்போ இந்த வெங்காயமும் நல்லா வேகணும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 teaspoon அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கோம். இப்போ ராஸ்மல் போகிறது வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறமா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சு அளந்து சேர்த்தாச்சு.
அண்ட் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து இதை நாம் பாயில் பண்ண விட போகிறோம். மஞ்சள் தூள் சேர்த்து பண்ணுறதுனால அதோட ஃப்ளேவர் அப்புறமா கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி பாயிலாக ஆரம்பித்ததும் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். பக்கம் ரைஸ் வேகட்டும், இன்னொரு பக்கம் நம்ம டின்னரை முடிச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு டின்னருக்கு சூப்பரான ஸ்பாஞ்சியான ஓட்டாடை, இதை ஓட்டப்போன்னு கூட சொல்லுவாங்க. அப்புறமா ரொம்பவே சூப்பராக க்ரீமியான சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் ஃப்ரை எல்லாமே ரெடியாக இருக்குது. இனி சாப்பிட வேண்டியதுதான் பேலன்ஸ். இங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். நம்ம இன்னொரு பக்கம் அடுப்பில் இருக்க ரைஸையும் பார்த்துட்டு லெமன் டீக்கு வந்து சூடு பண்ணி லெமன் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேயிலை காய்ச்சி வச்சு கொஞ்சம் டைம் ஆனதுனால நான் முதல்ல தேயிலையை நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி சேர்க்குறேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ லெமன் டீ குடிச்சதுக்கப்புறமா டின்னர் முடிஞ்சிடும். அண்ட் நாமளும் சாப்பிட்டுட்டு ரைஸை பார்க்க வந்திருக்கோம். இப்போது ரைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்குது. இதை லைட்டாக வந்து நாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். அந்த சூட்டோடைய அந்த ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகி சூப்பராக செட் ஆகிடும். ஃபைனலாக கிச்சன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் வந்து டேபிளுக்கு எடுத்து வச்சாச்சு. டின்னருக்கு ரெடி பண்ண ஓட்டாடை கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, அதையும் எடுத்து வச்சுருக்கோம். விருப்பப்படுறவங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நம்ம கீ ரைஸ், அதுவும் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ரைஸ் எல்லாம் ரொம்ப அழகாக உதிரியாக வெந்திருக்குது. அண்ட் நம்ம சிக்கன் கிரேவி டின்னருக்கு எடுத்ததுக்கு அப்புறமா லெஃப்ட் ஓவர் நம்ம வந்து சஹருக்கு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா சாப்பிட்றதுக்கான பிளேட் அண்ட் பழம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அது கூடவே சிக்கன் ஃப்ரையும் நாம் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு வந்தால் போதும் சஹர் சாப்பாடுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் சரியாக 4 o'clock ஆயாச்சு. ஒவ்வொருத்தராக இப்போ எந்திரிச்சு வருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டேபிளில் வந்து பிளேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நாளும் இந்த மாதிரி சஹருக்கு பண்ணுறது கிடையாது. சில டேஸ் வந்து ரைஸ் அண்ட் ரசம், அப்புறமா ஆம்லேட், அது கூடவே சம்டேஸ் தோசை, மீன் குழம்பு இந்த மாதிரி கூட வந்து நைட்டு சாப்பிட்றது தான் சஹருக்கு. இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து கீ ரைஸ் பண்ணுறதுனால நான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ சஹர் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக எல்லோரும் வந்தாச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் கிரேவி இன்றைக்கி பண்ணுறதுக்கான ரீசன் இது தான். அதாவது இது வந்து எல்லா விதமான ரைஸ் வெரைட்டிக்கும் சூப்பராக செட் ஆகும். அதே மாதிரி ஓட்டாடை, ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக எல்லோரும் வந்து சஹர் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ டின்னரும் சஹர் சாப்பாடும் ரொம்பவே நல்லா இருந்தது இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தது. நீங்களும் இது வரைக்கும் ஓட்டாடை ட்ரை பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாம் எடுத்து மாற்றியாச்சு. நானும் என்னோடய சஹர் சாப்பாடை முடிச்சிட்டேன். இப்போ வந்து பேலன்ஸ் இருக்க பாத்திரத்தையெல்லாம் அலசி வச்சுட்டேன்னா காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அடுத்ததாக ஒரு சூப்பரான ஃபேமிலியோட ஒரு கிராண்ட் இஃப்தார் விளாக் வர இருக்குது. ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இதோட நான் இந்த விளாகை முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.